ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ என்ன மறந்துட்டியோ நினைக்கிற அளவுக்கு இப்போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வர உனக்கு நேரமும் இல்லை. நல்ல விஷயங்களை செய்யவும் என் நாமத்தை சொல்லவும் கூட நீ மறந்து விட்டாயோன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ உன் வாழ்க்கையில சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை ஆட்கொண்டதால உன்னுடைய சிந்தனைகள் அதை பத்தி தான் இருக்கு. எப்போதாவது அதை மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா வாழ முடியுமா? மனம் மகிழ்ந்து சந்தோஷமா சிரிக்க முடியுமான்னு யோசிக்கிறியே தவிர என்னை நினைப்பதற்கே நீ மறந்து விட்டாய்தானே. நான் இந்த உலகத்துல உனக்காக இருக்கேன். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்றதை நிரூபிப்பதற்காக தான் இப்போது மின்னல் வேகத்தில் உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டு செய்ய போறேன். எது உனக்கு கஷ்டமா இருந்துச்சோ, எது உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்ததோ, அதையெல்லாம் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைக்க நான் வந்துட்டேன். உன்னை சுத்தி இருக்கிறவங்க யார் என்ன செஞ்சாலும் அதை பத்தி நீ கவலைப்படாம நீ எப்போதும் சரியாக நடந்து கொண்டாலே போதும். உனக்கு எதிராக கெட்டது செய்பவர்களையும் கெடுதல் நினைப்பவர்களையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்வமே. நீ யாருக்கும் எதுவும் தவறு செய்யாம எந்த கெடுதலும் நினைக்காம பழிக்கு பழி வாங்கணும்னு யோசிக்காம நீ செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் யோசிச்சுக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் இருந்தா போதும். யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சினா இது உங்களுக்கு வேணுமான்னு கேட்டு கொடுக்காத. நீ கேட்கும் போதே அவர்கள் சங்கடப்பட்டு வேண்டாம் என சொல்லவும் வாய்ப்புகள் இருக்கிறது தானே. ஒரு விஷயம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டீன்னா அதை மனமாற கொடுத்து விடு. ஏன்னா வேணுமான்னு கேட்கறதும் இல்லைன்னு சொல்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான். அதுக்கு பதிலா நீங்க இதை எனக்காக வச்சுக்கோங்க, எனக்காக ஏத்துக்கோங்கன்னு அவர்களிடம் பணிவாக அதை கொடுத்து விடு. அவங்களும் அதன் மூலமா சந்தோஷப்பட்டு உனக்கான நல்லது நினைக்கக்கூடியவர்களாக நன்றியுள்ளவர்களாக வாழ்நாள் முழுவதும் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை நீ சொல்லும் போதும் செய்யும் போதும் உன் பக்கம் சரியாக இருந்தாலும் நியாயமாக இருந்தாலும் அது தப்புன்னு சொல்றவங்க கிட்டையும் குறை சொல்றவங்க கிட்டையும் நீ கோபப்பட்டு பேச வேணாம். ஒரு சிலர் வேணும்னே அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க சொல்றது தப்பு, நீ சொல்றது நீ செய்யறதுதான் சரின்னு இருந்தாலும் ஆணவத்தோடும் தலைக்கணத்தோடும் உன்னை சாய்த்து பார்க்க நினைக்கும் அந்த மனிதர்கள் உன்னைதான் குறை சொல்லுவாங்க. துரோகிகள் எப்போதுமே முதல்ல அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறை சொல்லி குற்றம் சொல்லி உன்னையே குற்றவாளியாக ஆக்கிவிட்டு உன் மனசும் கஷ்டப்படும்படி பேசுவார்களேன் செல்வமே. அப்படி யாராவது உன்னை வேணும்னே கோபப்படுத்தி அதன் மூலமாக உன்னை பலவீனப்படுத்தி உன்னை கெட்டவனாக்கிக்கிட்டு அவங்க நல்லவன் போல நடிக்கலாம் நினைச்சாங்கன்னா அவ்வளவு சுலபமாக நீ விட்டு விடாதே. ஒருத்தர் உன்னை வேணும்னே கோபப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சற்றும் கோபப்படாமல் மனசை அமைதியா வச்சுக்கிட்டு அந்த இடத்திலிருந்து பொறுமையாக விலகி போயிடு. என்னதான் ஒரு கோமாளி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாலும் அவன் ஒருபோதும் ராஜாவாக மாற முடியாது. அரண்மனைக்குள்ளும் அவன் கோமாளியாக மட்டும்தான் இருப்பான். ஏன்னா அவனுடைய குணம் அப்படிதான். அதே போலதான் ஒரு பாம்பு எத்தனை முறை தோலை உரிச்சாலும் அது பாம்பின் குணத்தோடு பாம்பாகத்தான் இருக்கும். ஒரு சில கெட்ட மனிதர்கள் உன் கூட நல்லா பேசினாலும் பழகினாலும் அவங்களுக்குள்ள அந்த கெட்ட எண்ணமும் கெட்ட விதையும் இருந்தபாடே தான் இருக்கும். நீ ஒருபோதும் கெட்டது செய்பவர்களையும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களையும் நல்லவங்கன்னு நம்பிடாத. அடுத்தவனுக்கு கெடுதல் செய்பவன் நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அதையே தான் செய்வான்கிறத புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து நீ விலகியே இரு என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ வாழும்போது இதை பாக்குறவங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ என்னவாது நினைப்பாங்களோ நீ நினைச்சினா அந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையை நீ இழந்து போயிடுவாய். எப்போதும் யாருக்காகவும் யோசனை செய்யாமல் உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ பழகு. ஒரு யோசனையாக ஒரு விஷயத்தை வச்சிருக்கிற வரைக்கும் அது யோசனையா மட்டும்தான் இருக்கும். எப்போது நீ யோசனை செய்ததை சரியாக செயல்படுத்துகிறாயோ அதுதானே உனக்கு வெற்றியை தரும். எந்த விஷயத்தையும் எந்த திட்டத்தையும் நீ சிந்தனை செய்யறதோட நிறுத்திக்கிறியே தவிர அதற்காக முழு முயற்சியை போடுவதில்லை என்பதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நீ மிகப்பெரிய விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுற, அதை அடையிறதுக்காக ரொம்ப யோசிக்கிற பிரயசித்தம் படுற. ஆனா அதற்கான முயற்சிகளை பெரிய அளவில் நீ செய்ய மாட்டேங்கிற. நீ ஏதாவது தீங்கு செய்ய விரும்பினால் மட்டும்தான் உனக்கு அதை செய்யறதுக்கான சரியான சிந்தனைகளும் சக்தியும் தேவை. நல்லது செய்து முடிக்கிறதுக்கு உனக்கு எந்த சக்தியும் தேவையில்லை. இறை பக்தியும் நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் நல்ல செயலும் இருந்தா மட்டுமே போதும். உனக்கான நல்ல விஷயங்கள் தானாகவே நடந்துவிடும் என் செல்லமே. வெளியே அடுத்தவங்க கிட்ட கோபப்பட்டினா நிச்சயமா அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டுடு. அதே நேரத்துல உன் மனசுக்குள்ளேயே கோபத்தை அடக்கி வச்சு யாரையும் பழிக்கு பழி வாங்கணும்னு யோசிக்காத. எப்போதும் என்ன இடத்துல எந்த தவறு நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை அவ்விடத்திலேயே அந்த இடத்திலேயே மறந்து மன்னிச்சு போய்கிட்டே இரு. எப்போதும் நல்லதையே நினைக்கக்கூடிய நல்லதையே செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. அடுத்தவர் உன்னை திரும்பி பார்க்கிற அளவுக்கு நீ வாழணுமே தவிர
நீ செய்யற தவறை திருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீயாகவே உன் வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கோ.